செய்யப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் மட்டுமே என்பதுதான் இன்று வரை வரலாறாக உள்ளது. முத்துராமலிங்கத் தேவர் ஒரு சிறந்த பேச்சாளர். தேவரைப் பற்றி கேள்விப்பட்ட திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் மகாராஜா, நீங்க எங்க ஊர் கேரளாவுக்கு வந்து சொற்பொழிவாற்ற வேண்டுமென்று அழைத்தார். முத்துராமலிங்கத் தேவரும் அங்கே போய் சொற்பொழிவாற்றினர். அன்றைக்கு இரவு திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் இளவரசி முத்துராமலிங்கத் தேவரை பார்க்க வேண்டுமென்று அழைத்தார். முத்துராமலிங்கத் தேவரும் இளவரசி பாராட்டுதற்காக அழைக்கிறார் என்று நினைத்து முத்துராமலிங்கத் தேவரும் சென்றார். அப்போது இளவரசியை பார்த்து, தேவர் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லைதானே என்று கேட்டார். தேவரும் ஆமாம், எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று இளவரசி கேட்டார். இதை கேட்டதும் தேவர் அதிர்ச்சி அடைந்தார். இளவரசியை பார்த்து தேவர், எதுக்காக என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு ஆசை வந்தது என்று கேட்டார். அதுக்கு இளவரசி, உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது, அதே அளவுக்கு உங்களுடைய கம்பீரமான மீசை ரொம்ப அழகாக இருக்கின்றது, அதற்காகவே உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த இளவரசி கூறினார். தேவர் ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டார். மறுநாளே தன்னுடைய மீசையை முழுவதுமாக மழித்துவிட்டு போய் சொற்பொழிவாற்றினார். அப்போது அங்கு இருந்தவர்கள், எப்படி உங்களால் இவ்வளவு அழகான மீசையை எடுக்க முடிந்தது என்று கேட்டார்கள். அதுக்கு தேவர், ஒரு இளம் பெண்ணின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்த இந்த மீசை காரணமாக இருந்தால் அந்த மீசையை துறக்க நான் தயார். எனக்கு அழகு முக்கியமல்ல, ஆன்மீகந்தான் முக்கியம் என்று சொன்னார். முத்துராமலிங்கத் தேவர் பல சமூக சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றினார். 1920ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் பழங்குடியினர் சட்டம் அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாக அமைந்தது. முக்குலத்தோர் சமூகத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை எதிர்த்தார். மக்களை திரட்டி பேரணி நடத்தி பதிலளித்தார். 1937ஆம் ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அவரை தோற்கடிக்க தேவர் ஒருவரால்தான் முடியுமென்று கருதிய காங்கிரஸ் வல்லபாய் பட்டேல் மூலம் தேவரை வேட்பாளராக களமிறக்கியது. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் சென்று நாமினேஷன் செய்யும் கடைசி நாளன்று 30 நிமிடம் இருக்கும்போது கலெக்டரிடம் தேவர் நாமினேஷன் தாக்கல் செய்தார். அந்நாளில் சேதுபதியை எதிர்ப்பது சாதாரணமானது அல்ல. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் தாலுகாக்கள் அடங்கியது. அன்று பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஒட்டு போட முடியும். அந்த பட்டாவை வழங்கியது சேதுபதியின் சமஸ்தானம். வடக்கே கோடிக்கும் லட்சத்திற்கும் அதிபதியாக உள்ள சேட்டுகள் எல்லாம்